இல்லை, திமுகவினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் சொல்கிறாருல, அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு சிபிஐ கேட்குறது அப்படின்னு. அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ கேட்டதே கிடையாதா எதுக்குமே, எந்த வழக்குகளுக்குமே? இது வந்து ஒரு ஒரு தலித் தலைவருடைய படுகொலை என்பதனால் இதை வந்து மிக சர்வசாதாரணமாக கொச்சைப்படுத்துகின்ற ஒரு, அதாவது திமுகவுடைய குணம் அது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தலித்துகளை அவமானப்படுத்துவது என்பது திமுகவை தலித்துகளை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு குணம் அது. இப்போ அவருடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் நம்ம ஆர்எஸ் பாரதி பார்த்திங்கன்னா, நாங்கள் போட்ட பிச்சை, இவங்களுக்கு நீதிபதி பதவின்றது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு லெத்தாஜிக்காக பேசுகிறது. இல்லை, அதுக்கு எந்த வழக்கறிஞர் நீதிபதியும் எதிர்கேள்வி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் கேட்டார், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கேட்டார். அடுத்து அமைச்சர் பொன்முடியாக இருக்கட்டும், அம்மா நீ தலித் தானம்மா, உங்களை நாங்கள் தானம்மா ஊராட்சி மன்ற தலைவராக்கியிருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடியே 1942-46க்குள்ளேயே கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டாரு. 1932 பூனா ஒப்பந்தத்தில் அரசியல் இடஒதுக்கீடு வந்துருச்சு. திராவிட இயக்கங்களுக்கும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ரிசர்வேஷனுக்கும் எந்தவித சம்மந்தமே கிடையாது. அவங்க படிக்கிறாங்களா, துரைமுருகன் படிக்கிறாரா, இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்க படிக்கிறாங்களான்றது எங்களுக்கு நமக்கு தெரியல. ஆனால் துரைமுருகன் இப்படி பேசியிருப்பது என்பது தலித்துகளுடைய உணர்வை, தலித் மக்களுடைய எழுச்சியை கேவலப்படுத்துகின்ற, கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. ஒரு தலித் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதற்கு கண்டனம் தெரிவிக்காமல், அதற்கு வந்து அந்த 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 குற்றத்துக்கு தீர்வை கண்டுபிடிக்காமல் இப்படி கொச்சைப்படுத்துன்றதுன்றது தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு திராவிட பார்ப்பனியம் நாங்கள் குற்றம் சாட்டுறோம் பகிரங்கமாக. இது திராவிடத்தை மாடலில் இருக்கிற ஒரு பார்ப்பனிய மனநிலை என்பதை என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதனால் துரைமுருகனுடைய பேச்சு வந்து அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய வேண்டும், அவரை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ படுகொலை செய்யப்பட்ட அந்த 11 பேரும் அன்று இரவே போய் தானாக முன் வந்து ஆஜராகிறாங்க. அதில் A1 குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்காட் சுரேஷனுடைய தம்பின்னு என்ன சொல்லப்படுகிற பொன்னை பாலு வந்து A1ன்னாங்க. 2வது அருள், 3வது திருவேங்கடம். அது வரைக்கும் திருவேங்கடம்ன்ற பேர் வெளியே வரவே இல்லை. ஆனால் என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக திருவேங்கடம் தான் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் எழுது இல்லையா, இந்த என்கவுண்டர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதோ ஒரு புரிதல் இருக்கா, இதனால தான் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா திருவேங்கடம் யாருங்கிறது இல்லைங்க, எனக்கு தெரியாது யாருக்குமே. எனக்கு அந்த குற்றவாளிகள், இந்த கொலை பின்னணி, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அருவருப்பாக இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா அந்த கொலை சம்பவம், இந்த குற்றவாளிகளுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஏதோ முன்விரோதமோ இல்லை வேறு விஷயங்களோ இருந்தால் இதை பற்றி திரும்ப திரும்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது வந்து முழுக்க சித்தரிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த குற்றவாளிகள் பேர் கூட எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல. அவங்கள பற்றி பேசுகிறது, அவங்களோட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சம்மந்தப்படுத்தி பேசுவதுன்றது வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது. 2வது வந்து காவல்துறை செய்கின்ற இந்த என்கவுண்டரோ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை வந்து கஸ்டடியில் எடுத்து கடந்த நாட்களாக விசாரணை எடுத்திருப்பதோ, இது வந்து நாங்கள் வந்து ஒரு கண் துடைப்பாகவும், இந்த குற்ற சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணலாம் என்று யோசிக்கிறார்களோ என்று கூட சிந்திக்க தோன்றுகிறது. இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க மனைவி இப்போது சிபிஐ விசாரணை வேணும்னு ஆளுநரை சந்திக்க போகிறதா கூட ஒரு தகவல் இருக்குது இல்லையா? சிபிஐ விசாரணைன்றது நாங்கள் அவர் இறந்த நாள் முதலே கேட்டுட்ருக்குறோம். இல்லை, இன்றைக்கி ஆளுநரை சந்திக்க போகிறதா ஒரு தகவல். ஆளுநரை சந்திக்கிறதுன்றதும் எங்களுடைய அன்னைக்கு வந்த அன்னைக்கே, எங்களுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் வந்த அன்னைக்கே அவங்க சொல்லிட்டு போன அசைன்மெண்ட் அது. நீங்கள் பாருங்கள், சிபிஐ விசாரணை 2-3 நாள் அறிவிக்கிறாங்களா பாருங்கள், இல்லைன்னா டேரெக்டாக போய் கவர்னர் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே அசைன்மெண்ட் மாயாவதி சொல்லிட்டே போயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அதுக்கு இப்போ நாங்கள் வெயிட் பண்ணோம், ஒரு 1 வீக் வெயிட் பண்ணோம், தமிழ் அரசு வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதில் வந்து எதுவும் அவங்க சைட்லேருந்து எதுவும் நடக்கலைன்ற பட்சத்தில் இன்றைக்கு எங்களுடைய அக்கா பொற்குடி அக்கா வந்து இன்றைக்கி வந்து ஆளுநரை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, அவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நொடியிலிருந்து நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. அதாவது குறிப்பாக வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், திமுக ஐடி விங் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அவரை வந்து ஒரு ரவுடி போலவும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் போலவும் அவர் சித்தரிக்கப்பட்டுக்கிட்டே வராரு. தொடர்ந்து அது திமுக ஐடி விங் செய்கிறத நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. இதை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது? இவங்க ரொம்ப வருஷமாகவே இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, வேறு எந்த கட்சியும் இதை செய்கிறத பார்க்க முடியல.
அவங்க மட்டும்தான் செய்கிறத பார்க்க முடியுது. அதுதான் இப்போது எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் இருந்தார். அவர் வந்து தலித் மக்கள் என்பவர் ஆகிறதுக்கு எக்கனாமிக்கலாக, சோஷியலாக, பொலிட்டிக்கலாக, அரசியல் தளத்தில், சமூக தளத்தில், பொருளாதார தளத்தில் இந்த தலித் மக்களை எம்பவர் செய்வதில் தன்னுடைய பணியை வந்து செஞ்சார். அவரையே வந்து இப்படி தான் வந்து சித்தரித்தாங்க அந்த திராவிட கட்சிகள். அந்த வரிசையில் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் அவர்கள் சித்தரித்து அவரை வந்து அந்த அதாவது பொதுவாகவே ஒரு தலித் தலைவர் எழுச்சி பெற்றார்னா, பெரிய அளவில் எழுச்சி பெற்றார்னா ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு அந்த தலித் தலைவர். இப்போ மூர்த்தி அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னிச்சையாக எழுச்சி பெற்ற தலைவர்கள். யாரு கூடயும் அவங்க வந்து போய் யாருக்கிட்டையுமே அவங்க சரண்டர் ஆக மாட்டாங்க. இதுதான் அவங்க 2 பேருடைய வரலாறும். யாருக்கிட்டையுமே போக மாட்டாங்க. அப்படி தன்னிச்சையாக ஒருத்தர் வளர்ந்து வரும்போது யாருக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு யாருக்குமே கட்டுப்படலை அப்படின்ற பட்சத்தில் முதல் குற்றச்சாட்டாக என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மேலே மேலே அவர் வளர்ந்து போனார்னா அடுத்து அவன் ரவுடின்னுவாங்க. இப்படி வந்து ஒரு தலித் தலைவர் இந்த சமூகத்தில் வந்து வளர்ச்சி பெற்றாலே பொதுவாகவே அவர்களுக்கு இந்த அடையாளங்களை எல்லாம் சுமத்தி அவர்களை வந்து ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வருவது இந்த திராவிட அரசியலுடைய சூழ்ச்சி. ரெண்டாவது வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அவர்களை தேடி பெருந்திரளான மக்கள் கூட்டம், பெருந்திரளான நண்பர்கள் வட்டம் எல்லாரும் அவரை தேடி நாளுக்கு தினமும் வருவது வந்து இயல்பான ஒரு விஷயம். பிரச்சனைகளை அவர்களிடத்தில் சொல்லுவது என்பது இயல்பான விஷயம்தான். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். ரெண்டாவது வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவரை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்ற வழக்கறிஞர் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறார். பெருந்திரளான வழக்கறிஞர் கூட்டத்தை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா மக்களும் கட்சி வேறுபாடின்றி, ஜாதி வேறுபாடின்றி, மத வேறுபாடின்றி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக வந்து அணுகுவது எப்போதும் இயல்பான நடக்கிற ஒரு விஷயம். அப்படி வருகின்ற பொழுது அண்ணன் அவர்கள் என்ன சொல்லுவார், சரிம்மா என்னம்மா என்ன இந்த பிரச்சனையா, சரிம்மா நான் சட்ட ரீதியாக பார்க்குறேம்மா, யாருன்னா வக்கீல் வச்சுருக்கிறியாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைனா எங்கள்கிட்ட வக்கீல்லாம் வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு. சரிம்மா நான் ஒரு வக்கீல் சொல்கிறேன், அவரை போய் பாருமான்னு சொல்லுவார். அந்த வக்கீல்கிட்ட போயிட்டு அவங்க போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், ஃபோன் பண்ணி அந்த வக்கீல்கிட்ட, அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா, அவங்ககிட்ட எதுவும் காசு வாங்காது, அவங்க என்ன ஃபீஸ் தரணுமோ அந்த ஃபீஸை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லுவார். இப்படி தான் மக்களுடைய பிரச்சனையை தான் அவர் தினம் தினம் வந்து அவர் தீர்த்து கொண்டிருந்தாரே தவிர அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதின் மூலமாக அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. அப்போ சட்ட ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னால் அப்போ நீங்கள் இதை வந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அதை? அதனால் அண்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காகவே பணி செய்தவர், மக்களுக்காக உழைத்தவர். அவர் இந்த சமூகத்தில் பிறந்ததனால், சுயமரியாதை அரசியல் பேசியதனால், ஒரு பண்பாட்டு தளத்திலே புத்த விகாரை கட்டி எழுப்பி பண்பாட்டு தளத்தில் வேலை செய்ததால், தலித் மக்களை வாசிக்க வைக்க வேண்டும் என்று பதிப்பகம் தொடங்கியதால், இது போன்று ரெண்டாவது முற்போக்கு திரைப்படம் எடுப்பவர்களுக்கு உதவி செய்து வந்ததால், சமூக நீதி குறித்து திரைப்படம் எடுப்பவர்களுக்கு உதவி செய்து வந்ததால் தான் அவர் அரசியல் ரீதியாக படுகொலை செய்யப்பட்டாரே தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. இறுதியான ஒரு கேள்வி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அதை தாண்டி ஒரு சமத்துவ தலைவர், தலித் மக்களினுடைய தலைவன், இப்படின்னு பல பேரன்பின் மீதுமா அவர் ஒரு பொறுப்பில் அவர் இருந்திருக்காருன்றதை தாண்டி அவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ ஆஜராகிருக்க அந்த 11 பேரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு பிறகு 10 பேர் உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாதகமாகவும் ஒரு வழக்கறிஞர் குழு இறங்கும்ல, வாய்ப்பு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் யாரும் ஏன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரல் கூட எழுப்பலையே, நாங்கள் யாரும் இதில் தலையிட மாட்டோம், நாங்கள் அவளுக்கு சாதகமாக யாரும் வழக்கறிஞர்கள் நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் வந்து இறங்க மாட்டோம்னு சொல்லி யாருமே ஒருத்தர் கூட அதுக்கு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இந்த இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டு காலமாக ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம்னா, சமூக நீதி பேசுகிற மக்களுடைய கூட்டன்றது ஒன்று, ரெண்டாவது வர்ணாசிரம கோட்பாடு அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போது இதுதான் இந்தியாவினுடைய அரசியலாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து பெரிய வழக்கறிஞர்கள் செல்வாக்கு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இவர்களுக்கு எதிராக ஆஜராவதற்கென்று கண்டிப்பாக ஒரு கும்பல் இருக்கும். இவருக்கு எதிராக செயல்படுறதுக்குன்னே இந்த கும்பலுக்கு, இந்த வழக்கறிஞர் குழுவுக்கு எதிராக செயல்படுறதுக்குன்னு இன்னொரு குழு இருக்கும்.
அதனால் அதிலிருந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஆதரவாக வந்து செயல்படுறத வந்து நம்ம எப்படி வந்து தடுக்க முடியும், பண்ண முடியும். அதனால் வந்து அவங்களுக்கா தெரியணும் அது. இது வந்து ஒரு அரசியல் தலைவரை மக்கள் க்காக பணி செய்த ஒரு தலைவரை வந்து இது மாதிரி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இதில் போய் தலையிடுறது, இதில் போய் நம்ம ஆஜராகிறது வந்து கூடாது. இது வந்து இந்த மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு தவறு இழைக்கிறோம் அப்படின்றத அவங்க உணர்ந்து அதிலிருந்து விலகுனாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கேள்வியை நான் முன்ன வச்சேன் அப்படின்னாக்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு பாதுகாப்பு தேடி வழக்கறிஞர்கிட்ட தான் போவாங்க. நம்ம நாட்டில் வந்து வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்குது. இதை அவங்க புரிஞ்சிக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை அமைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுத்தலாம் இந்த அரசுக்கு எதிர்த்து அவங்க குரல் கொடுக்கணும் இல்லையா? ஒரு நாள் போராட்டம் செஞ்சுட்டு கைவிட்டாங்களே, அதை தான் கேட்குறேன். இல்லை, அவங்க செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணுன்றது தான் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிற காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட வந்து அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு அண்ணன் அவர்கள் வந்து பின்புலமாக இருந்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் இல்லைன்னும்போது, முதல்ல அவங்க நில குலைஞ்சிட்றாங்க, அது வேறு விஷயம். அப்போ அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போராட்டத்தை வந்து சின்ன அளவுலேயே அவங்க முடிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர்களுக்கு வந்து வேறு மாதிரியான நெருக்கடிகள் கூட இருக்கலாம். அது வந்து இல்லை, இதெல்லாமே வந்து ஏதோ பேருக்கு நடத்தணுமேன்ற மாதிரியான இருக்குது. ஆனால் பலியானவர் என்னவோ இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவன் தான் பலியாக இருக்கார் இல்லையா? அதுதாங்க காலங்காலமாக அங்கே நடக்கிற விஷயம். யார் இந்த மக்களுக்கு வந்து உண்மையாக நேர்மையாக பணியாற்றுகிறார்களோ அவர்களை கடைசியில் கைவிடுவது தானே இந்த மக்களுடைய குணம்ன்றது. அதுதானே இந்த மக்கள் மட்டும் இல்லை, குறிப்பாக பாமர மக்கள் கூட கைவிட மாட்டாங்க. பாமர மக்கள் கூட இன்றைக்கி பேரன்பு கொண்டு நேசிப்பாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து மாலை போட்டு கண்ணீர் வலிச்சு செஞ்சவங்களாம் அவங்களாலாம் என்ன பலன் அடைஞ்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, எதனா படிக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துருப்பாரு, ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துருப்பாரு. இப்படிப்பட்டவங்க தான் அங்கே வந்து உட்காந்து அப்பா போயிட்டியப்பா மகராசா கொடைவல்லலே கர்ணனே அப்படின்ட்டு போனவங்க. ஆனால் அவரால் பெரும் லாபம் அடைந்தவர்கள், படித்தவர்கள், முன்னேறியவர்கள், இவங்கெல்லாம் அப்படி வந்து அந்த மக்களை போல் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதை இப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு பார் கவுன்சிலில் தலைவர்களாகவும் அடுத்தடுத்த பொறுப்புகளில் இருக்கிறவங்கள கூட இவருடைய கை காட்டுதலில் தான் எல்லாருமே வெற்றி பெற்றதாக நமக்கு பார்க்க முடியுது. அங்கே ஹைகோர்ட்டில் ப்ரொட்டஸ்ட் நடந்தப்பயே அதை தான் அவங்க கருத்தாக முன் வச்சாங்க. ஆமாம். ஆனால் அவர்களே இப்போ குரல் கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியான குரல் கொடுத்துருக்கணும். அது வந்து உண்மையிலுமே நம்மளை ஏமாற்றம் அடைய செய்கிறது தான். குரல் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. தீர்மானம்லாம் போட்டுறதா நான் கேள்விப்பட்டேன். கோர்ட்டில் வந்து அசோசியேஷனில் வந்து தீர்மானம் போட்டதாக கேள்விப்பட்டேன். ஒரு நாள் போராட்டம் நடத்தினதாக கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து அது அந்த அளவில் நிற்கக்கூடாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்திருந்தார்னா எந்த ஒரு பிரச்சனையை நான் 14 ஆண்டு காலமாக அவர் கூட இருக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையை அவர் கையில் எடுத்தாலும் சரி அதுக்கு தீர்வு காண வரைக்கும் விடவே மாட்டார். சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அது எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவார் அவர். புரியுதுங்களா? தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவர் பண்ணுவார். ஆனால் அது மாதிரி இவங்க பண்ணியிருந்தால் அண்ணனுக்கு அது வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு செய்கிற நன்றி கடனாக இருந்திருக்கும்னு நான் பார்க்குறேன்.